நம்மளை பத்தி இல்லை, நம்ம எடுத்த படம் இன்னும் வயசாகல, நமக்கு வயசானாலும் நம்ம எடுத்த படத்துக்கு இன்னும் ஸ்டில் கட்டுரை தமிழ் ரிலீஸ் ஆன வருஷத்துல தான் பிறந்திருக்காரு. ஸோ ஹீலிங்கிறத ஹீலிங்னா நீங்க உடனே அப்படியே ஏசுநாதர் வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் பட் sometimes you need to hear those in words. என்ன வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சைக்கோ அப்பெல்லாம் பிளாக்ல எழுதுவாங்க, சைக்கோ, மென்டல், பொறாம பிடிச்ச ஒரு ஆள், இவருக்கு வந்து ஐடி காரங்களை பத்தி பொறாம, இப்படி நிறைய கமெண்ட்ஸ். தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் they are very very lovable, they take care of you like anything. So you've done only like 5 movies. 6 movies. நானும் வெற்றியும் அவ்வளவுதான் பண்ணிருக்காரு. உங்களோட எல்லா படங்களையும் ஒரு ஃபாதர் சென்டிமெண்ட், ஒரு ஃபாதர் ஃபிகர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே. What kind of a father are you? I'm not a very good father like my father. Really? ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாரி அடிச்சு செத்தவங்க எண்ணிக்கை விட யானை அடிச்சு செத்தவங்க கம்மி தான். ஸோ அதனால நம்ம காட்டுக்குள்ள அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லை. Welcome to ABCDD podcast, and in a industry where people are chasing a pattern to applause, அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது I have a person with me who said no, I'll do it on my own terms and I'll receive my own applause அப்படின்ட்டு, who have had a very successful tenure அவருடைய இண்டஸ்ட்ரியில. அண்ட் என்ன சொல்றது, everybody loves him. ஏன்னா அவரோட படங்கள் போய் நம்ம பார்த்துட்டு வரும்போது பாதி நம்மளோட மனசு அவர் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா ரீசெண்டா he's come with a movie where he is not butchered our heart, and அந்த படம் பார்த்துட்டு வரும்போது அப்படியே ஒரு சிரிப்பா சந்தோஷமா மனசுக்கு நிறைவா ஒரு படம் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூ இந்த பாட்காஸ்ட் வரும்போது நீங்களும் அந்த படம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இல்லைன்னா it must be round the corner the release. So I'm very very happy to welcome Ram sir. Hi sir, how are you? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ராம் சார், நான் உங்களுக்கு கடைசியா பார்த்த போது ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். இப்போ உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதா? எப்போ எந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க? நீ எந்த ஸ்டேஜ்னு சொன்னா எனக்கு தெரியும். இல்ல பொதுவா நான் கேக்குறேன். நிறைய பேர் அப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு கோவம் வராது, எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு தான் கோவம் வரும். அப்படியே உங்களை அவ்வளவு டார்ச்சர் கொஞ்சம் பயமா ஏன் சார் எல்லாருக்கும் இருக்கு? யாருக்குமே அப்படி இல்லையே, யாருக்குமே. வெளியே நான் கேட்கும்போது ராம் சார் நம்ம எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுவோம், ஏன்னா அவர் ஒரு அறிவாளி, அவர் ஒரு படித்தவர், நமக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. நம்மள திடீர்னு திட்டாருன்னா அந்த மாதிரி நீங்க அப்படிலாம் திட்டுவீங்களா? யாருமே என்ன வேணா நிறைய பேர் திட்டிருக்காங்க. நான் ரொம்ப ஆவரேஜான ஒரு பையன், ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே நீங்க சொல்லக்கூடிய அந்த அறிவாளி. நீங்க ஒரு எம்சிசி ஸ்டூடண்ட் தானே? எம்சிசில அப்ப எப்படி இருக்காங்க? அப்ப எப்படி நீங்க ஒரு ஆவரேஜான பையனா இருக்க முடியும்? எம்சிசில தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ஆவரேஜான பையனா பாத்துக்கோங்க. லைக் பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட். நம்ம ஒரு மாதிரி எப்படி தப்பிச்சு எக்ஸாம் முந்தின நாள் நைட் படிச்சு வரக்கூடிய ஒரு அளவுக்கு அறிவு இருந்தா நீங்க வந்து ஒரு எல்லாமே ஒரு அளவுக்கு படிச்சிடலாம். ஆனா ஏகப்பட்ட அறிவு இருந்தாதான் தமிழ் படிக்க முடியும். What do you have to say? ஒரு குழந்தை கூட ரொம்ப சுலபமா எளிமையா படிக்கக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழ் மொழி. அண்ட் அது ஏன்னா அவ்வளவு வருஷமா இங்க இருக்கிறதுனால, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறதுனால உங்களால ஈஸியா கனெக்ட் ஆகும். அப்புறம் தாய்மொழி படிக்கிறதுக்கு என்ன சொல்றது, ஆங்கிலம் படிக்கிறத விட ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் தமிழ் மூலியமா நீங்க என்ன படிக்கிறீங்கிறது தான் லைக். ஸோ நம்ம இப்போ நான் படித்தது பிஏ எம்ஏ தமிழ், மதுரை அமெரிக்கன் காலேஜில் பிஏ, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் எம்ஏ. அண்ட் சில சமயம் கிளாஸில் புல்லரிங்க அப்படியே உங்களுக்கு மெய்சில் இருப்பீங்க அந்த ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப. அது உங்கள் நாவல் சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு சங்கம் லிட்ரேச்சர் சொல்லி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு 2 விஷயங்கள் தோணும். ஒன்று வந்து இந்த மனிதர்களை பற்றியான படிப்பு தான் இலக்கியம் படிக்கிறது இல்லையா. ஸோ மனிதர்களுடைய நிறைய விஷயங்கள், உலகத்தினுடைய பிரிவுகள், அதே சமயத்தில் தமிழ் மொழியினுடைய அந்த வரலாறு இருக்குல்ல, அது உங்களை சில சமயம் வந்து அப்பவே இப்படி இருந்திருக்காங்களாங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதமும் வரும். ஸோ ஒரு பெருமிதம், நம்பிக்கை, இதெல்லாமே பிடிக்கும். தமிழ் படிக்கிற பசங்க வந்து ஃபர்ஸ்ட் வர்றப்ப எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிடலாம், ஈஸியா குரூப் 1 குரூப் 2 எழுதி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தாண்டறப்ப எல்லாருக்கும் வந்து எக்ஸாமோ இன்டர்வியூ போறலாம் தோணாம லைக் எவ்ரிபடி வில் ஃபால் இன் லவ் வித் த சிலபஸ் அண்ட் த ஃபேக்கல்ட்டி. ஸோ அப்படி இருக்கும். அதனால அறிவு தமிழ் படிக்கிறப்ப என்னன்னா, நீங்க அறிவாளியா இல்லைன்னு தெரியல, ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மனிதரா மாறுவீங்க. கன்ஃபார்ம். ஏன்னா என்னோட ப்ரொஃபசர் சொல்லுவாங்க, நீங்க சயின்ஸ் படிச்சா டாக்டர் ஆகலாம், மேத்ஸ் படிச்சா இன்ஜினியர் ஆகலாம், ஆனா ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி படிச்சீங்கன்னா நீங்க நல்ல ஒரு மனுஷன் ஆகலாம். இட் வில் டர்ன் யூ இன்டு a better person அப்படின்னு சொல்லுவாங்க. Do you agree with that? மனிதர்கள் என்ன படிச்சாலும் பெட்டர் பர்சனாக தான் மாறுறாங்க. மொழினா நான் என்ன சொல்றேன்னா, மொழி மூலியமா நீங்க என்ன படிக்கிறீங்க? மொழி படிக்கல. இப்போ நான் வந்து லிங்குஸ்டிக்ஸ் படிக்கல. லிங்குஸ்டிக்ஸ் எனக்கு ஒரு பேப்பர் தான். வெறும் லாங்குவேஜ் ஸ்டடீஸ் வேற. நான் படிச்சது வந்து லிட்ரேச்சர். லிட்ரேச்சருக்குள்ள எல்லாமே வந்துடும். இதுனா சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்ததான லிட்ரேச்சர். ஸோ நீங்கள் ஒரு நாவலை புரிய ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு உலகம் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தமிழ் மொழியின் மூலியமாக உலக இலக்கியத்தை படிக்கும். இப்போ
ரஷ்யன் லிட்ரேச்சர், ஸ்பானிஷ் லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே தமிழில் படிக்கும். ஸோ இட் டேக்ஸ் யூ ஆல் ஓவர் த வேர்ல்டு. அண்ட் எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்ல, நீங்க வேற ஒரு மொழியிலேருந்து அதை தமிழாக்கம் பண்ண ஒரு புக்கும் நம்ம படிக்க வேண்டியிருக்கும் இஃப் யூஆர் டூயிங் லிட்ரேச்சர், அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு இலக்கியம்னு ஒன்று இருக்கும். இருக்கும். பட் ஆனால் என்னன்னா எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு ஒப்பிலக்கியம்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் எல்லா விதமான ஜனரும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் சிலப்பதிகாரம் படிப்பாங்க, சங்க இலக்கியம் அது இருக்கு. பட் அதை விட ரொம்ப கான்டெம்பரரி லிட்ரேச்சர் படிக்கிறது ரொம்ப இருக்கும். கான்டெம்பரரி லிட்ரேச்சர்னா எப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்ன புக்ஸ் படிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் இங்கேயும் படிப்பாங்க. இங்கேயும் படிப்பாங்க. உலக மொழியில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் கவிதைகளையும் பேசக்கூடிய ஒன்றா தான் வகுப்புகள் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்கல்ட்டி. கவிதை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்க கவிதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கான டூல் தான் தமிழ். அவங்க சொல்லிக் கொடுக்கறது பொயட்ரி. ஸோ பொயட்ரிக்கு லாங்குவேஜ் கிடையாது. So who's your favorite professor? உங்களுக்கு favorite professor? நிறைய பேர் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ்ல இருந்து சொல்லுவேன். எல்லாமே தமிழ் டீச்சர்ஸ். எல்லாமே தமிழ் டீச்சர்ஸ். என்னோட வஸ்னாமணி மிஸ் அவங்க தான் எனக்கு வந்து 5th இருந்து சொல்லணும். சென்ட் மேரி ஸ்கூல் பூபால் ராயர்னு ஒரு டீச்சர் இருந்தாரு. அப்புறம் 6th to 9th வஸ்னாமணி மிஸ், பாக்கியலட்சுமி மிஸ், நிறைய மிஸ். அதில் வந்து தமிழ் அப்போ 6th to 9th வந்து சாந்தாமணி மிஸ், பாக்கியலட்சுமி மிஸ், லலிதா மிஸ் அண்ட் வஸ்னாமணி மிஸ். இவங்க எல்லாருமே லைக் வெரி என்ன சொல்றது, ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமா வச்சுருக்க மிஸ். அடிக்கவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் சரோஜா மிஸ்ன்னு சொல்லி அவங்க எனக்கு 9th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் எடுத்தாங்க. சி இஸ் மை மென்டர். அவங்க தான் நான் கவிதை எழுதலாம், இது பண்ணலாம், பேச்சு போடி அப்படிலாம் சொன்னது. அண்ட் சி ஸ்டில் மை ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் காலேஜில் மிஸ்டர் பிரபாகர்னு சொல்லி அவரும் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி வச்சுக்கோங்க. லைக் ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் மாதிரி கிடையாது அது ஒன்று. அப்புறம் அங்கே சாம்வேல் சுதானந்தான்னு சொல்லி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அண்ட் அவர் தான் ஆக்சுவலாக லைக் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அவர் வந்து அவர் ஆங்கிலம் பேசினார்னா நீங்கள் மெய் மறந்து பார்ப்பீங்க. அவரோட ஆங்கிலம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர் தமிழ் துறையினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவரோட பிஹெச்டி வந்து ஆந்த்ரோபாலஜியில். ஸோ அவர் கிளாஸ் எடுத்தாருனாலே எனக்கு வில் பி லைக் ஆமாம். அவர் வந்து இந்த ஒரு புல்லட்டில் வருவார். அப்போயே இன் பண்ணி ஷர்ட்லாம் போட்டு அப்படி இப்படி பார்ப்பார். பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த அந்த ஹீரோ ஒர்ஷிப் சொல்லுவாங்களா அப்படி இருப்பார். ஸோ அவர் அப்புறம் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் மிஸ்டர் பாலுசாமி. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இப்படி நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் இவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ், அவங்க நம்மளுடைய ஆர்வக்கோளாரை ரொம்ப பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி நம்மளோட முந்திரி கூட்ட தரங்களை பொறுத்துக்கிட்டு அண்ட் தே ட்ரை டு என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவோம்ல அந்த வயசில். எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன, வி ட்ரை டு ஆல்வேஸ் ஒரு ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரிலேஷன். நம்ம யார் எந்த ஃபேக்கல்ட்டி நமக்கு ரொம்ப பிடிக்குமோ வில் ட்ரை டு வின் ஓவர் தம் இல்லையா. கிளாஸில் வந்து உங்களுக்கு தெரியாத உன்னை கேள்வி கேட்குறேன்னு ட்ரை பண்ணுறது, எல்லா முட்டாள்தனங்களையும் நம்ம பண்ண எல்லா சேட்டைகளையும் மன்னித்து அவங்க காட்டின அந்த கருணை தான் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு 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 எப்படின்னா ஒரு இடத்துல நின்று பார்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அதை எந்த இடத்துல இருந்து பார்க்குறோங்கிற ஒரு இடத்த வந்து அந்த கல்லூரி வளாகங்களும் அந்த ஆசிரியர்கள் தான் உருவாக்குறாங்க. ஸோ நைஸ். நீங்க சொன்ன அந்த வார்த்தை கருணை, அது வந்துட்டு அது உங்களோட எல்லா படங்கள்லையும் உங்களோட எல்லா கேரக்டர்ஸ்லையும் அது அப்பப்போ வந்துட்டு போகும்போது மேபி தட் இஸ் வை வி ஃபீல் அ லிட்டில் ஹீல்டு. உங்களோட படம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஹீல் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை நீங்க அப்படி ஏதாவது லைக் யூ ஃபீல் தட் வே யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? உங்க படம் பார்த்து எனக்கு ஐ ஃபீல் கொஞ்சம் ஹீலிங்கா. ஏன்னா சம்டைம்ஸ் நான் ஹீல் பண்றேன், நான் இப்போ இதை உனக்கு எடுத்து உரைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லாம சாதாரணமா யாரோ பேசிட்டு போறது நமக்காக பேசின மாதிரி இருக்கும். இல்லை கண்டிப்பாக நீங்கள் எப்படி நான் சொல்லுவேன்னா, பார்வையாளர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது இல்லைன்னா நம்மளால தொடர்ந்து இயங்கவே முடியும். இப்போ நான் எடுக்கிற மாதிரி படங்கள்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணாதான், அந்த ரியாக்ட் பண்ணுறது எப்போ நடக்கும்னா, நேற்று ஒருத்தர் கட்டடத்தை உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. எப்போனா 2007 எடுத்த ஒரு படத்தை இன்னுமே ஏதோ ஒருத்தருடைய லைஃபோட கனெக்ட் ஆகி அதை சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து அது அது என்ன சொல்கிறது, ஒரு பெருமிதல், ஒரு சந்தோஷம் தான். லைக் நம்மளை பற்றி இல்லை, நம்ம எடுத்த படம் இன்னும் வயசாகல, நமக்கு வயசானாலும் நம்ம எடுத்த படத்துக்கு இன்னும் ஸ்டில் நான் கட்டடத்தமிழ் அந்த சொல்கிறவர் கட்டடத்தமிழ் ரிலீஸ் ஆன வருஷத்துல தான் பிறந்திருக்காரு. ஸோ அதனால் லைக் ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அது இன்னும் ரிலவெண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் கட்டடத்தமிழனுடைய அந்த காதல் காட்சிகளை நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. தேர் வாஸ் அ கேர்ள் ஹூ வாஸ் டால் அண்ட் தின் அண்ட் ஃபேர். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த தே ட்ரை டு பிளே தட் கேம், அது அந்த நிஜமாக தான் சொல்கிறேன் டைலாக் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ட்ரிங்க் ஹாட் காஃபி, ட்ரிங்க் ஹாட் டீ. எனக்கு ஒருத்தர் வந்து நேற்று ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாரு இவ்வளோ பெரிய பக்கத்துக்கு. அதில் ஃபுல்லாக அந்த ட்ரிங்க் ஹாட் காஃபி ஹாட் டீயில் தொடங்கி கடைசி வரைக்கும் என்ன எழுதியிருந்தார். வெரி யங், இவர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ யார் எனக்கு புரியவே இல்லை. நம்மளுக்கு மறந்து போன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு. அண்ட் தங்க மீன்கள் வந்து எனக்கு வந்து இப்போ சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் ஊரில் அதை ஸ்க்ரீன் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரலான்னு போட்டு காட்டினாங்கன்னு எனக்கு சொன்னப்போ ஐ ஃபெல்ட் ரியலி எக்ஸைட்டட். அதெல்லாம் நடக்கும் நம்ம நினச்சி பண்ணல அது. அண்ட் தரமணி வந்து லைக் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஒன்று என்னோட அபவுட் மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப், லவ் ஹேட், அதை பற்றியான ஒரு பார்வை வந்துச்சு. அண்ட் வி ஆர் சாரி, நிறைய மன்னிப்பு கேட்ட ஆண்கள் வந்து மன்னிப்பு கேட்டோன்னு சொன்னாங்க. பேரன்பில் வந்து நேற்று ஒரு பையன் சொன்னான், அது எனக்கு 4 விரல் சார், அதனால் நான் எப்போதுமே வந்து ஒரு மாதிரி
அது எல்லாரும் கேட்பாங்க. அதனால ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்செக்யூர்ட். ஆனா உங்க படத்துல வந்து பேரன்புடைய அந்த ஒரு வசனம் வந்து இயற்கை எல்லாத்தையும் ஒண்ணா அப்படிங்கிறது வந்து எனக்கு இட் வாஸ் கிவ் மீ கான்ஃபிடென்ட் அப்படி சொன்னாங்க. இப்படி ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் அந்த பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்வே நம்ம எடுத்த படத்தை ஆடியன்ஸ் நம்மளை விட பெட்டரா பார்க்குறாங்க அவங்க லைஃப்ல இருந்து. லைக் வி நெவர் நோ வாட் பெர்ஸ்பெக்டிவ் தே லுக் நீங்க இன்டு இட். எடுக்கும்போது இது இப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒண்ணு போய் சேரும் அப்படிலாம் நீங்க நம்ம நினைக்க முடியாதுல்ல, நம்ம அந்த நினைச்சிருக்கீங்க. கதைக்குள்ள தான் எடுக்கிறோம். பட் அது ஏதோ ஒரு அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிறப்ப அது நடக்குது. ஸோ இட்ஸ் நாட் த கிரேட் டு அ ஃபிலிம். மேபி நம்ம இப்படி சொல்லலாம், நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம கதைன்னு எழுதுற எல்லா விஷயங்களும் எங்கேயோ ஒரு மூலையில நடந்துட்டு தான் இருக்கு. You don't realize you've healed so many people. அது தெரியல எனக்கு. மேபி அப்படி ஹீலிங்ங்கிற வேர்டு See, healingனா நீங்க உடனே அப்படியே ஆ. இயேசுநாதர் வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் பட் sometimes you need to hear those in words. அது நமக்கு கூட இருக்கிறவங்க சொல்லாம திடீர்னு திரையில இருந்து ஒருத்தவங்க சொல்லும்போது it heals a part of you. Don't you believe? என்ன ஹீல் பண்ணுது சொல்றீங்களா? அவங்கள heal எங்க பண்ணுது. எங்க எனக்கு ஹீல் பண்ணுது அப்படி சொல்றப்ப ஐ கேன் சே தட் ஐ கெட் ஹீல்ட். ஏன்னா இப்படி நான் இப்படி சொல்லலாம். அந்த கட்டழ தமிழ் ரிலீஸ் ஆகி ஒரு தியேட்டர்ல முதல் ஃபர்ஸ்ட் ரீல தலைகீழா போட்டாங்க. பிரிண்ட் அப்பெல்லாம் பிரிண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ரீல் போற வரைக்கும் எல்லாரும் இந்த டைரக்டர் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்ல தலைகீழா எடுத்திருக்காங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கு நிறைய மிஸ் இன்டர்பிரேஷன்ஸ் வந்துச்சு. அப்போ இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ அப்பெல்லாம் என்ன வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சைக்கோ அப்பெல்லாம் பிளாக்ல எழுதுவாங்க. சைக்கோ, மென்டல், பொறாம பிடிச்ச ஒரு ஆள், இவருக்கு வந்து ஐடி காரங்களை பத்தி பொறாம, இப்படி நிறைய கமெண்ட்ஸ். பட் அப்போ எனக்கு என்ன அப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்க என்னை பத்தி எழுதல. அவங்க தேவர் ஷோயிங் த ரியாக்ஷன் டு த ஃபிலிம் இல்லையா. நான் எடுத்த படத்துல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த கருத்து அவங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ கட்டழ தமிழ் பண்ணது அதான். இட் டிஸ்டர்ப் த பீப்புள். தென் ஐ ஃபெல்ட் ஆர்ட் ஷுட் டிஸ்டர்ப் இல்லையா. இட் ஷுட் ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து நான் சொன்னது தப்புன்னு கூட நீங்க சொல்லலாம். பட் யூ won't just walk away out of my movie without saying anything to me. Without being untouched. Either you should hug me or slap me. Do something. That was Kattra Tamil, right? So a lot of people were slapped me in a sense like by words and all. Yeah. ஆனா அப்போ அந்த வயசுல அது நம்மளுக்கு வந்து அது வந்து உற்சாகமா தான் இருக்கும். ஐ நோ ஹூ யூ ஆர் நவ் இப்படி சொன்ன. அப்போ வந்து எனக்கு அப்போ நான் லிட்ரேச்சர் படிச்சதுனால நிறைய எழுத்தாளர்கள் அவங்களுக்கு தெரியாத அவங்க புக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் அந்த படத்துக்கு விமர்சனம் எழுந்தாங்க. அப்போதான் எனக்கு அந்த எழுத்தாளர்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ கேன் சே தட் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் who they are. ஸோ ரெண்டு விஷயம் நடக்குது. ரிவ்யூஸ் சொல்றப்ப இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த ஃபிலிம் அண்ட் த ஃபிலிம் மேக்கர், இட்ஸ் அபவுட் த அந்த எழுதுறவங்களும் அதுக்குள்ள இருக்காங்க இல்லையா. ஸோ அது கட்டழ தமிழ் வாஸ் வெரி அட்வென்ச்சரஸ் இன் செவரல் பார்ட்ஸ். ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து நான் ரொம்ப இன்னும் இப்போவாது ஐம் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் மெச்சூர்ட் பேபி. ஐ அம் ஜஸ்ட் அ பேபி. நான் வந்து ரொம்ப சிம்பிளா அப்படி இருந்த ஒரு ஆள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட லைக் ஒரு நாள் வந்து ரிலீஸ் ஆன 4th day 5th day I was so depressed. ஏதோ ஒன்று இந்த மாதிரி படிச்சு லைக் ஐ காட் ஏன் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி அப்பயே யோசிச்சு பாருங்க 2007. அப்போ நான் வந்து ஐ வாஸ் வாக்கிங் இன் நம்ம தேவி கருமாரி தேட்டர்லேருந்து போயிட்டு இருந்தேன். அப்போ யாருன்னு தெரியல ஒரு நாள் தபால் வந்து காலில் விழுந்துட்டாரு. பட் ரியலி ஷாக். யார் தான் நான் கட்டழ தமிழ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அது அவர் அந்த ஆக்ட் எனக்கு பிடிக்கல. ஆனால் அன்னைக்கு அவர் அந்த மூமெண்ட்ல அவர் கொடுத்துட்டு போன ஒரு ஹீலிங் இருக்குல்ல, அவர் எதுக்கு அதை பண்ணாரு, யார் அவர் அனுப்பி வச்சாங்க, அது கோ இன்ஸ்டன்ஸா இல்லை யாராவது அங்கே பக்கத்தில் பின்னாடி இருந்து நமக்கு தெரிஞ்சவங்க அவர் கஷ்டப்படுறாரு போய் கொஞ்சம் சொல்ல அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இட் ஹேப்பன்ஸ் டு மீ ஆல்வேஸ் இன் மை லைஃப் தட் whenever you feel frustrated, depressed, திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை பாராட்டிடுவாங்க. அது ரொம்ப ஜென்யூனாகவும் இருக்கும். ஸோ அப்போ வந்து இட் கிவ்ஸ் யூ அ கிக்னா இன் அ சென்ஸ் லைக் ஓகே ஒரு ஸ்ட்ரெங்த் டு ஒரு செல்ஃப் அதுதான் ஹீலிங் நான் சொல்றேன். ஃபிலிம் மேக்கருக்கு கிரிட்டிக்ஸ் பாராட்டுறது, ஃபிலோ டைரக்டர்ஸ் பாராட்டுறது, அதெல்லாம் விட யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்க படத்தை உங்களே இல்லை உங்க படத்தை நீங்க எடுத்த ஒர்க்கை பாராட்டுறப்ப யூ கெட் அ கான்ஃபிடென்ஸ், யூ கெட் அ ஹீலிங். உண்மையாவே நீ வில் ஃபீல் லைக் நான் அதான் சொல்றேன். நான் வந்து எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளோ பொறுமையா இருக்கீங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் தே ஆர் வெரி வெரி லவபிள். தே டேக் கேர் ஆஃப் யூ லைக் எனிதிங் இல்லையா. நான் வந்து இப்போ 5 வருஷம் ஆச்சு நான் வந்து என் படம் வந்து நான் பேட்டி கொடுக்கறதில்ல. ஆனாலும் இன்னும் என் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க, பேசுவாங்க. ஏன் சார் படம் அவங்க வந்து நம்மளுக்காக நம்ம நல்லா சந்தோஷமா 2 படம் எடுத்துருக்கோம். பட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் இல்லையா. ஸோ ஐ டோன்ட் திங்க் எனிவேர் இன் த வேர்ல்டு இப்படி ஒரு சினிமாவுக்கு இப்படி பார்வையாளர்கள் இவ்வளோ அதாவது அளவுக்கு மீறியே அளவுக்கு மீறினா அவர் டைரக்டர் ஒரு படம் எடுத்தார் அவ்வளோதானே. அது இல்லாமல் தேவை பர்சனல் கனெக்ட் வித் டைரக்டர். ஆக்சுவலாக நம்மளுக்கு அவங்க பேசுறது நமக்கு கொஞ்சம் பயமாயிடும். ஐயோ இவங்க சொல்ற அளவுக்கு நம்ம நல்லவங்க இல்லையே, நம்ம ஒரு ஹிப்போக்ரட்டா இருக்கமே அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் கொடுக்குற அளவுக்கு பாராட்டுவாங்க. ஸோ ஐ கேன் சே தட் ஐ டோன்ட் நோ தட் என்னோட படம் எத்தனை பேர்த்த ஹீல் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் என் படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் அவங்க ஹீல் பண்ணுதுன்னு சொல்றப்ப ஐ எம் கெட்டிங் ஹீல்டு. ஏன்னா நான் வந்து அவங்கள விட ஒரு பதட்டமான ஒரு இடத்துல ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கையில நிறைய அகச்சிக்கல் பொருட்சிக்கலோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய
ஒருத்தருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் கண்டிப்பாக ஹீல் பண்ணுறப்ப அதே மாதிரி ஒரு படமும் அதை பண்ணும், அது டிஸ்டர்பும் பண்ணும். ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் போத் வேஸ். ஸோ ஐம் ஹாப்பி, லைக் ஐம் இன் அ நைஸ் பிளேஸ் வித் நைஸ் க்ரௌட் அண்ட் தே லவ் மீ, தே கிரிட்டிசைஸ் மீ, தே மோக் மீ, லைக் எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் படம் நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறப்போ ஒரு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக எனிபடி லைக்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் இல்லையா. உங்களுக்கு படம் நீங்கள் அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் எனக்கு படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்று வந்து ஒரு பையனுக்கு ஒரு நீங்கள் நல்லா இருக்க இட் குட் ஜாப் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனை ஒரு டீச்சர் பாராட்டினா அந்த பையனுக்கு எவ்வளோ இன்னசென்ட்டாக அது உண்மைன்னு எடுத்துக்கணும், அப்படி தான் நான் வந்து என்னை எப்போது பாராட்டினாலும் எடுத்துக்கிற ஒரு ஆள். ஸோ ஐ ஃபீல் தட் என் படம் எவ்வளோ ஹீல் பண்ணிச்சு எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ கான்ட் மீட் எவ்ரிபடி ரைட், பட் வென் எவர் சம்படி டாக்ஸ் டு மீ தே டச்சஸ் மீ, தே ஹீல் மீ அப்படி சொல்லலாம். நீங்க 2007ல உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணீங்க, இன்னைக்கு 2025ல திஸ் இஸ் யுவர் சிக்ஸ்த் மூவி yet to release, ஏழு கடல் ஏழு மலை. This is the fifth movie. Actually sixth movie இத பண்ணோம், பட் இது fifth movie ரிலீஸ் ஆகுது. So you've done only like 5 movies. 6 movies. நானும் வெற்றியும் அவ்வளவுதான் பண்ணிருக்காரு. அதான் எப்படி உங்களால வந்துட்டு everybody is like okay நம்ம கடகடன் இது பண்ணனும் அது பண்ணனும் இப்படி பண்ணனும் அப்படி பண்ணனும் அப்படிலாம் இருக்கு எல்லாமே. the world is running towards ஒரு சிஸ்டம்ல அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ it's okay, I will be this, I'm okay with this. அப்படி எப்படி உங்களால? இல்ல நான் வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன். I'm very busy. But இல்ல அதுக்கு காரணம் வந்து நான் எடுக்கிற படங்கள். when you try to change something then it takes its own time இல்லையா. ஒரு ரெகுலர் 3 hours. How do you find the courage to change that thing? Because I want to enjoy my work, right. எனக்கு வந்து லைக் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நம்ம லைஃப்ல. நம்ம ஒன்றும் இப்போ நம்ம படம் எடுக்கலாம் யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. லைக் they all like my movies, not that I'm a drug இல்லையா. இது கண்டிப்பா they are not addicted to me. ஓகே நான் படம் வரலைன்னா படம் வரல, அது எனக்கு தான் நஷ்டமே தவிர அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் நான் எடுக்கிற படத்துக்கு நேரம்னா ஒரு படத்தை 60 நாளில் தான் எடுக்கிறோம், 100 நாள் 300 நாள்லாம் எடுக்கல. ஒரு படத்தை எப்படி 6-8 மாசத்துல முடிச்சிடறோம். ஆனால் அதை அதை கதையும் ஒன்றும் பெருசாக ரொம்ப நாளாக யோசிக்கல. ஆனால் ஒரு கரெக்டான ஒருத்தரை கண்டுபிடிச்சி அவருக்கு அந்த கதை பிடிச்சி அதை நடிக்கிறதுக்கு ஒரு நடிகர் கிடைச்சி அவங்க அதில் கன்வின்ஸ் ஆகி அவங்களுக்கு அது பிலீஃப் வந்து இவங்க எல்லாத்தையும் செட்டு கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த படத்தை முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இந்த ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு I won't say it's an alternative film. When you make a movie with your own ideas, own visuals, it's a change management. இப்போ நீங்க இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா it's a feel good hilarious film. Yeah. But this undercurrent there is a conflict and emotion which is hidden and it's not following any act structure. Maybe so இதுல ஒரு பெரிய எக்ஸ்பெரிமென்ட் அதுக்குள்ள இருக்கு. சோ அதுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பிரசன்ட் பண்றீங்க. அதுக்குள்ள ஒரு இவ்ளோ பெரிய ஒரு எக்ஸ்பெரிமென்ட் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ நான் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி இருக்கேன் அப்படினு சொல்லாம இட்ஸ் ஓகே இட்ஸ் a simple film னு சொல்றீங்க. சிம்பிள் ஃபிலிம் தான். சிம்பிளா பண்றதே அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். எப்படின்னா நான் வந்து வெரி ஃபிலிம் மேக்கரா வெரி ஈகோஸ்டிக் பர்சன்னா நாட் வித் தி பீப்பிள். இப்போ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஷாட் வைக்கிறப்ப இல் பி வெரி நம்ம ரொம்ப என்னென்னமோ யோசிப்பேன். அதனால ஷாட் நல்லா வருதா வரான்னு தெரியாது. டு ஃபைண்ட் த பர்பஸ் ஆஃப் த ஷாட் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். ஏன் இந்த லென்ஸ் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம், அது இன்னும் எப்படி டெக்கரேட்டிவாக மாற்றலாம், எப்படி லைட்டிங் பண்ணலாம், ஏன் இதை பண்ணுறோம், அது விஷுவலாக கம்யூனிகேட் ஆகுது இல்லையோ என் மைண்டுக்குள்ளே இவ்வளோ லேயர்ஸ் இருக்கும். அது என்னன்னா எனக்கு ஒரு கிக் கொடுத்தே இருக்கும். See, I'm doing a shot, I'm going to find a image which nobody else. பட் இந்த படம் வரப்ப ஐ said that நான் வந்து இந்த புத்திசாலித்தனம் இந்த மேதமத்தனம் எதுவுமே என்கிட்ட வரக்கூடாது. ஐ ஷுட் பி ஜீரோ. லைக் நான் ரொம்ப மினிமலாக இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அங்கே போனால் அவ்வளோ பயம். மினிமலாக அப்ரோச் பண்ணுறப்ப நம்ம பண்ணுறது சரியா தப்பா ஒவ்வொருத்தரையும் இந்த படம்லாம் கேட்டுருப்பேன். கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா was doing something which I never tried பிகாஸ் நான் வந்து எப்படி பண்ணேன்னா நான் வந்து இந்த கேமரா மேலே புஷ் பண்ண மாட்டேன், புஷ் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக என்னுடைய நரேஷன் என்னவோ அது மட்டும் எடுப்போம். எமோஷனையும் கூட அண்டர்லைன் பண்ண வேண்டாம், ஒரு மிட் க்ளோஸ் போக வேண்டாம், அழுக வேண்டாம். அப்பாவும் பையன் அப்பா பையன் கதை அன்பான கதை. ஆனால் ஹக் பண்ற ஷாட் பார்த்தீங்கன்னா 2 ஷாட்டோ 1 ஷாட்டோ இருக்கும். தூங்குறப்ப தெரியாம ஹக் பண்ணுவான். அவ்வளோதான் ஃபிசிக்கல் டச் இல்லையா. ஸோ அதெல்லாம் பர்பஸ்ஃபுல்லாக தான் இந்த லைக் தங்கமீன் அந்த மாதிரி வர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றப்ப ஒரு டவுட்டே வந்துட்டு இருக்கும். இவங்க கேட்பாங்க சார் ஒரு ஸ்டில்லும் கூட இல்லை, ஒரு அப்பா பையனும் அன்பா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டில் இல்லை. அப்பா அம்மா பையன் 3 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி படத்துல ஒரு ஸ்டில் தான். அதுவும் ஸ்டில் போட்டோ தெரியாம எடுத்து கொடுத்தாரு எனக்கு தெரியாம. ஸோ ஏன்னா அப்படிப்பட்ட சீக்வன்ஸே அமையல இந்த கதையில. ஸோ மினிமலாக இருக்கிறதும் சிம்பிளாக ஒன்று அப்ரோச் பண்ணுறதும் ரொம்ப டஃப். ஏன்னா சிறியதே அழகு, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், மினிமல் இஸ் பியூட்டிஃபுல், பட் இட்ஸ் வெரி டஃப் டு அச்சீவ் தட். Yeah, definitely, and you've done a fantastic job when it comes to பறந்து போ. நீங்க சொன்ன மாதிரி சார் அதுல வந்து அப்படி ஒரு ஓவர் சென்டிமெண்ட், அப்பா உனக்காக உழைக்கிறேன் இல்லை அம்மா உனக்காக எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில அப்படியே அது நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். the parents are doing so much, why are they fighting this for, at the end of the day to make him happy. ஆனா அவன் என்ன பண்றான், why is he not happy? அது ஒரு unhealed child அந்த பேரண்ட்டுக்குள்ளேயும் இருக்கு, இந்த சைல்டும் அப்படி இருக்கு. இட்ஸ் லைக் so many children are there.
And when it comes to father and son, or உங்களோட எல்லா படங்களையும் ஒரு ஃபாதர் சென்டிமெண்ட், ஒரு ஃபாதர் ஃபிகர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே. What kind of a father are you? மீ என் பையன்கிட்ட தான் கேட்கணும். ஐ திங்க் But what do you think? ஐம் நாட் அ வெரி குட் ஃபாதர் லைக் மை ஃபாதர். Really? ஆமா, எங்க அப்பா வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்பா. He never say no to me. இது வரைக்கும் Can we say his name? சங்கர நாராயணன் சொல்லிட்டு லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரே ஒரு தடவை என்ன வந்து லைட்டாக தள்ளி இருக்காரு கோவத்தில், அவ்வளோதான். அது ஒரே தடவை கோவப்பட்டிருக்காரு. அண்ட் அவர் எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டு நான் பார்த்ததில்ல. ஐ நெவர் சீன் தம் ஃபைட்டிங் ஈவன் ஒன்ஸ். Wow. You're one of பட் the இப்போ சண்டை rare இல்லை, child. சண்டை போடுவாங்களா இருக்கும். Maybe they didn't. எனக்கு முன்னாடி Maybe they didn't do it in front of you. அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ இருக்கும் தெரியல எனக்கு. He encourages me for everything and ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளை ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. பட் he never push me into anything. அவங்க கூட நான் அவர் ஒரே ஒரு சொன்னார், நீ சுஜாதா மாதிரி ஆனால் நல்லா இருக்கும், ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு ரைட்டர் ஆகலாம், பிகாஸ் he reads lot of book. எனக்கும் சுஜாதா சார் அப்போ ரொம்ப பிடிக்கும். நம்மளை எப்படியாவது இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சாங்க. பட் நம்ம கொஞ்சம் வேற பாத்துல போய் வேற பார்த்துனா நம்ம அப்போ அந்த வயது கோளாறு இருக்கும்ல, அதனால 10th வரைக்கும் ஒழுங்கா படிச்சு 11th 12th அப்படியே ஐ ஜஸ்ட் வேற ஒரு இதுக்குள்ள போயிட்டு அப்படி தான் கேம் இன் டு எனக்கு ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நான் 15 இயர்ஸ்லேயே வென் ஃபார் அ ட்ராவல், சொல்லி சொல்லாமல் அந்த மாதிரிலாம். ஸோ எங்கள் அப்பா கேட்டதே இல்லை, நீ எங்கே போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டார். நெவர் சே தட் வாட் மிஸ்டேக், நீங்கள் செஞ்ச தப்பை சுட்டி காட்டினதில்லை என்கிட்ட. எப்படி எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கலாம் அதை இருக்குமா தவிர சொன்னதில்லை. அப்புறம் நான் ஐ ஸ்டார்டட் டு ஸ்மோக் ஃப்ரம் காலேஜ் செகண்ட் இயர். ஸோ ஐ நெவர் ஹைட் எனி திங் டு மை வீட்டில் முதல் காதல்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். தெரிஞ்சிடும் நம்ம ஓட்ட சொல்லுவீங்களா, அது நம்ம கையிலே ஊதுவத்தி வச்சு பேர் எழுதுனா எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு பேர் சொல்றது இல்ல சார், கொஞ்சம் திருத்திக்கலாம். லைக் வெரி ஸ்டூபிட், ரொம்ப முட்டாளான ஒருத்தர். இப்பவும் அப்படிதான். நான் ரொம்ப பின் விளைவுகள்லாம் யோசிக்காம புண்ணு ஒரு மேசையில் வருமேலாம் யோசிக்க செஞ்சிருவேன். இப்பவும் அப்படி எடுக்கிற படத்தையும் கூட அப்படிதான் எடுக்கிறேன். ஐ நெவர் வரி அபவுட் கான்சிக்வன்சஸ். அந்த கான்சிக்வன்ஸுங்கிற வேர்டே நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா அமெரிக்கன் காலேஜில் தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு பீட்டர் ஜெயபாண்டியன் சார்னு ஒரு பிரின்சிபால் இருந்தார். லைக் நான் தமிழ் டிபார்ட்மெண்ட். இப்போ நாங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். அமெரிக்கன் காலேஜில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் நடக்குது. அப்போ வந்து அவர் எங்கிட்ட சொன்னார், நான் வந்து மேலே ஏறி போய் அவருக்கு முன்னாடி இப்படி நிற்கிறேன். ஸோ யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னு. எனக்கு அப்போ அர்த்தத்தில் நான் திருப்பி யூ வில் ஆல்சோ ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு நான் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவன் கட்டுரத்தமிழ் டாக்டர், இந்த ஒரு சைக்காட்டிக் டாக்டர் அவங்க நினச்சிருப்பான். டேக் கான்சிக்வன்சஸ்னா என்னடா அப்படின்னு கேட்டால், அது பின் விளைவுகள், பார்த்த விளைவுகள். அவர் இப்போ பார்த்தா கூட பீட்டர் சார் வந்து லைக் இப்போ இல்லை கொஞ்சம் அதை சொல்லிட்டே இருப்பார். அவர் வந்து இந்த சைக்கிளில் தள்ளிட்டே வருவார். தள்ளிட்டு வந்து எப்போதும் லைப்ரரி ஏன் இங்கே போய் லைப்ரரியில் போய் என்சைக்ளோபீடியாவது எடுத்து படிக்க வேண்டியதானே, என்சைக்ளோபீடியா என்சைக்ளோபீடியான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தட் எங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன் நான் ஃப்ரம் மை ஃபாதர் டு தேர். லைக் கிட்டத்தட்ட நான் பார்த்த ஃபேக்கல்ட்டி எங்கள் ஃபாதர் எல்லாருமே லைக் தே அலோட் மீ டு டூ வாட் எவர் ஐ எம். கிட்டத்தட்ட எங்கள் அப்பா மாதிரி ஆட்லேயே தான் நான் சந்திச்சுட்டே இருந்தேன். எனக்கு வேணால் கில்ட்டி இருக்கும், எங்கள் அப்பாட்ட சாரி கேட்கல, சாரி இது கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா நான் என்னோட ஃபோட்டோ முதல்ல டிவியில் வந்ததே காணாமல் போனவர்கள் டிவியில் வந்துச்சு. ஸோ ஒன்றும் பண்ணல, எனக்கு ஊர் சுற்றுறது பிடிக்கும். ஜஸ்ட் வென் ஃபார் ஃபியூ டேஸ். இது ஒன்றும் பண்ணலையா? எந்த வயசுல இது? லைக் ஐ எம் சேயிங் தட் 12th so got bored. 16 15 எனக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வேற சேர்த்துட்டாங்க ஸ்கூல்ல. I'm not saying it's a good thing to do. Yeah, please don't try that. பட் இப்போ நான் சொல்லிட்டு ஓடி போகிறோம், அவ்வளோதான் விஷயம். nowadays you have the liberty to go anywhere. அப்போ இப்போ ட்ராவல் வந்துருச்சு இல்லையா? எனக்கு இந்த ட்ராவல் சின்ன வயசுலேருந்து புக்ஸ் படிக்கிறப்ப அண்ட் இந்த கிளாஸ்ல எல்லாம் அந்த மேப்ஸ்லாம் வரும்ல, அதில் இருக்கும் சூரத், நியூ டெல்லி, குதுப்பினார், லூதியானா, பட்டான்கோட், கொல்கத்தா அப்படி எழுதுறப்ப இந்த ஊர்லாம் இந்த ஊர்லாம் பூனே, கோவா, இந்த ஊர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யூ ஹேவ் அன்னைக்கு டிவிலாம் இல்லை இல்லையா? நான் 90 எனக்கு தெரிஞ்ச டிவிலாம் 80 இந்தியா வேர்ல்டு கப் 83ல ஜெயிக்குது. எங்கள் வீட்டில் 87ல் நாங்கள் டிவி வாங்கினோம், ஏன்னா அடுத்த வேர்ல்டு கப் வருதுன்னு சொல்லி. எங்கள் அப்பா கிரிக்கெட் ஃபேன், நான் கிரிக்கெட் ஃபேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப எங்கள் அப்பா அவனோட எங்கேயோ ரோட்டில் நடந்துட்டு இருக்கும். அப்போ எங்கள் அப்பா ரோட்டில் குதிக்கிறாரு, இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிச்சுன்னு ஒரு மாதிரி இல்லை எங்கேயோ இருந்தோம் அந்த மாதிரி ஜம்ப்ஸ். ஸோ அப்படிதான் டிவி வருது இந்தியாவுக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம். பிகாஸ் ஆஃப் கிரிக்கெட் வி பாட் அ டிவி. அப்புறம் டிவியில் பார்த்த ஃப்ரிட்ஜை பார்த்து ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். ஸோ கிரிக்கெட்லேருந்து டிவி வந்து டிவியில் பார்த்த ஃப்ரிட்ஜை பார்த்து ஃப்ரிட்ஜ் வாங்கி, அப்புறம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், அவங்க வீட்டில் போய் ஐஸ் கட்டிலாம் வாங்கிட்டு வந்து போட்டு. அப்போ அதுக்கப்புறம் ஏசி இப்படி ஒவ்வொன்றா வருது. ஸோ கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல டிவியை உள்ளுக்குள்ள எல்லா வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டது. ஸோ அந்த டிவியில் நான் முதல்ல வந்தது இப்படி தான். ஸோ நான் இது எதுக்கு சொன்னேன்னா, லைக் அந்த ட்ராவல்ங்கிறது
ஐ வாஸ் ஹாப்பி சைல்டு. We'll go to travel, but Yeah. before that, let's finish Appa. அப்பா தான், அந்த அப்பாவுக்கு தான் சொல்றேன் நான். ஐ வாஸ் ஹாப்பி சைல்டு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா நான் காணோம் அப் ஸ்டாண்டர்ட்னா வீட்டில் ஏதோ பிரச்சனை. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதான் பிரச்சனை. இப்போ வரைக்கும் நான் எடுக்கிற படத்தை பார்த்து கூட எங்க அப்பாட ஏன் சார் இவ்வளோ குரூயலான ஃபாதரா நீங்க, எப்போ பார்த்தாலும் பையனை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க. எங்க அப்பா என் ஒய்ஃப் தான் சொல்லியிருக்காரு, ஏன் அவன் கொஞ்சம் அந்த அப்பாக்களை நல்லா தான் காட்டுறான், ஏன் இப்படி காட்டுறான் அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு சொன்னேன்னா லைக் இன்னைக்கு அந்த ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா ஒரு வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் அப்படிலாம் இல்லை. போர்டம் மொனாட்டனஸ் இந்த ஃபிசிக்ஸில் போய் லைக் இந்த பேர் என்ன சொல்லுவாங்க ரெக்கார்ட் நோட் வைக்கிறது, இந்த பாட்னியில் ஓட்டுறது எல்லாம் பிடிக்காது. இல்லை அப்போ பிடிக்கல. தென் ஐ ரியலைஸ் ஐ மிஸ் லாட். ஃபிசிக்ஸ் எவ்வளோ நல்ல சப்ஜெக்ட்னு தெரியறப்ப நான் தமிழ் படிக்க வந்துட்டேன். ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு தடவை சொன்னார், நீ வந்து யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், நீ எழுது எல்லாம் பண்ணு, நீ வந்து ஏன் சுஜாதா சார் மாதிரி ஆகக்கூடாது, எழுதிட்டும் பண்ணிட்டு அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு அந்த இதில் நம்மளுக்கு இந்த ட்ராவல், அந்த ஒரு இந்த காதலை பற்றியான ஒரு பார்வை, அந்த ஒரு கிரேசினஸ், அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு இந்த மலை மேலே ஏறது பிடிக்கும். பறந்து போல எல்லா படத்துலையும் நான் எல்லாத்தையும் மலை மேலே ஏற்றிடுவேன், கட்டுறது தமிழ்ல தொடங்கி எக்ஸப்ட் அரண்மனை. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மலை மேலே ஏற தோணாதா? எனக்கு இருக்கிற கால் இப்ப இல்ல நான் சொல்றது பெரிய விஷயம் தான். நம்ம மலை மேலே ஏறது நம்ம ஏறணும் அவசியம், யாராவது தூக்கிட்டு போகலாம். ஸோ மலை எனக்கு எப்போதுமே எப்படி தோணுன்னா லைக் சின்ன வயசுலேருந்து மலையை பார்க்குறப்பலாம் அது நம்ம கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஐம் கமிங் டு ஹிம். அவங்க மவுண்டைன் சொல்கிறது வந்து நான் தான் அந்த பையன் இல்லை ஆக்சுவலாக. அது ஏன்னா நான் வந்து 4th என்னமோ படிக்கிறப்ப நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்தோம் நானும் எங்கள் அப்பா. ஒரு தூரத்தில் ஒரு மலை பார்த்தேன். எனக்கு அப்போ இருந்து அது சிறுமலையோ ஏதோ அந்த பழம், ஏன்னா திண்டுக்கல்ல எங்கள் பாட்டி வீட்டு இருந்துச்சு, இங்கே போகிறப்ப அந்த மலை பார்த்தேன். அப்போ இருந்து எனக்கு அந்த மலையில் ஏறணும்னு அப்போ இருந்து தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் படித்த புக்ஸ்ல எல்லாம் இப்போ காடு வரும், காடு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் காடு சம்மந்தமாக இருக்க எல்லா புக்ஸும் எனக்கு பிடிக்கும், வேட்டை சம்மந்தமாக இருக்க புக்ஸு. காடு உங்களை பயங்கரமாக வசீகரிச்சுட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச உலகத்துலேயே ரொம்ப வசீகரமான ஒன்று வந்து காடு. மலை, அதில் இருக்கக்கூடிய சத்தம், அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம், இருட்டு, அதில் ஓடுற தண்ணி, அப்புறம் தூரத்துலேருந்து பார்க்குற யானை, இந்த புலித்தடம், அப்புறம் நம்மளை காட்டுக்குள்ளே கூட்டு போகிறவங்க சொல்கிற கதைகள், அப்படி இப்படியே நடந்து போனால் அந்த பக்கத்தில் கடல் வந்துடும் சொல்லுவாங்க. இப்படியே 7 நாள் நடந்தால் நம்ம இங்கேருந்து அந்த ஊருக்கு போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ காடு வந்து எனக்கு தெரிஞ்சு என்றைக்குமே யாருக்குமே அலுப்படிக்காத ஒரு எனக்கு தெரிஞ்சு மேபி காடு தான் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பயம் எல்லாமே இருக்கு அதுக்குள்ள. அண்ட் காடு ஆபத்தானதெல்லாம் இல்லை. ஒரு நகரத்தில் வாழ்றதை விட காட்டுக்குள்ளே போயிட்டு வர்றது சுலபமானதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாரி அடித்து செத்தவங்களோட எண்ணிக்கையை விட யானை அடித்து செத்தவங்க கம்மி தான். ஸோ அதனால் நம்ம காட்டுக்குள்ளே அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு, அப்புறம் இந்த வேற லாங்குவேஜஸ், இது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்குல்ல, படித்த விஷயங்கள், இதெல்லாம் தான் நம்மளை அப்படி ட்ரெயின் வந்து எவ்வளோ காடோ அவ்வளோ ட்ரெயின். அதுவும் இந்த ப்ரௌன் கலர் ட்ரெயின். இப்போ அந்த ப்ளூ கலரை மாற்றினோடனே எனக்கு அதனுடைய கொஞ்சம் அது மேலே குறைஞ்சிச்சு. ஆனால் நான் போகிறப்ப ப்ரௌன் கலர் ட்ரெயின் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அது கோதுமை, அந்த நீங்கள் அந்த நார்த் இந்தியாவில் போகிறப்ப மஞ்சள் கலரில் இருக்கும் 2 பக்கமும். இந்த மகாராஷ்டிராவில் பறவைங்க அந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெயின் போகும். நீங்கள் தம் அடிச்சுட்டே போகலாம் அப்போலாம் ட்ரெயினில். ஆஸ்ட்ரைஸ் வச்சுருப்பாங்க ட்ரெயினில். I'm not promoting smoking. நான் இப்போ சிகரெட் விட்டுட்டேன். Let's not try this. இல்லை இந்த படத்துலேயே ஆன்டி ஸ்மோக்கிங் பற்றி இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் தட். நான் எதுக்கு சொல்றேன்னா அன்னைக்கு உலகத்தில் சிகரெட் அடிக்கிறது தப்புனே தெரியாது. ஏன்னா ட்ரெயின் பப்ளிக் பிளேஸ்ல இது ஆஸ்ட்ரைஸ் அந்த பீரியட். அன்னைக்கு ஸ்டாக்கிங் தப்புன்னு தெரியாது, ஸ்மோக்கிங் தப்புன்னு தெரியாது, நிறைய இங்க் தப்புன்னு அன்னைக்கு தெரியாது. லைக் அன்னைக்கு ஆதார் கார்டு கிடையாது. Nobody ask you who are you, where are you from. They all ID on you. அப்புறம் ஆனா nobody has any insecurity on you. நீங்க எல்லாத்தையுமே நல்லா பேசலாம், பழகலாம். They very friendly people. India is very beautiful. ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு பயணிக்கு ஒரு ரொம்ப குறைவான சிக்கல்கள் தான் ஏற்படுது. நான் போனப்போ அப்படின்னு நினச்சா என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட போயிட்டு வந்திருக்கான், சைக்கிள்லேயே போயிருக்கான் ஆல் ஓவர் பூட்டான் ஈட்டான். he met only one bad thing all through things. everywhere people celebrated him, gave him food. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஏன் இந்தியனாக இருக்கு நான் எப்போது பெருமைப்படுறோம்னா இந்தியா பெருசாக இருக்குது, நிறைய காடு இருக்குது, நிறைய மலை இருக்குது, நிறைய ட்ரெயின் இருக்குது. ஒரு ட்ரெயினில் ஏறினா 2.5 நாள் 3 நாள்லாம் போகலாம். இங்கேருந்து கோராக்பூர் கிளம்புனா போயிட்டே இருக்கலாம். அந்த ட்ரெயின் கொஞ்ச நாள் அப்போல்லாம் இப்போ இந்த கப்பலில் ஏறினா ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து நான்லாம் இப்போ இந்த ட்ரெயின்லேயே போயிட்டு இருப்போம். அந்த ட்ரெயினோட ஸ்மெல், அந்த ட்ரெயினோட ஷேக் வந்து உங்களுக்கு தூங்குறப்ப லைட்டாக தோன்ற அளவுக்கு இருக்கும். அதில் அந்த அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ என்னால் அது போக முடியுமான்னு தெரியல. அதுக்கு ஒரு உடம்பு வேணும், ஒரு இது வேணும். அண்ட் அந்த ஊர் போகிறதுக்குள்ள எல்லாரும் அந்த ட்ராவலுக்குள்ள எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, சாப்பாடு ஷேர் பண்ணிடுவாங்க, விஷயங்கள் நடக்கும். அதுக்குள்ளே ஒரு சில பேருக்கு காதல் வந்துடும். நிறைய விஷயங்கள் ரயிலுக்குள்ளே வந்து நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது நிறைய பாலங்களை தாண்டி போவோம், நின்றுவோம். தனியாக ஆளற்ற ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரொம்ப நேரம் நின்றுருவோம். நீங்கள் கீழே இறங்கி தம் அடிக்கலாம். லைக் உங்களுக்காக ஒரு அவ்வளோ பெரிய ட்ரெயினை செட்டு போட்டு ஒரு எம்டி ஸ்டேஷனை கொடுத்து ஒரு சிகரெட்டு கொடுக்குறது ஒரு உலகத்தில் எந்த நாட்டிலையும். ஸோ இந்தியா வாஸ் சச் அ வே, இட் வாஸ் வெரி டெமோக்ராட்டிக், வெரி பியூட்டிஃபுல் வித் இட்ஸ் ட்ரெயின் அண்ட் பீப்புள்.
டிஃப்ரெண்ட் ஃபுட். அப்போல்லாம் நீங்கள் வந்து எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ் வில் see a different culture, டிஃப்ரெண்ட் ஃபுட். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஏன்னா ஹைவே வந்துருச்சு, நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு, எல்லாம் ஒரே மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஈர்த்துச்சு. அண்ட் ஸ்டில் எனக்கு வந்து பயணம் போகிறது பிடிக்கும். இப்போ நம்ம பயணம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகிறோம், ஃப்ளைட்டில் ஏறி இறங்கி நடந்து போகிறோம். அண்ட் ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவன் வந்து ஒரு விட்டேத்தியான ஒருத்தன், இவனை ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he took me to a counselor. இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சார் கண்டுபிடிக்கும் சார். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவனை அப்பப்போ எங்கேயாவது டூர் கூப்பிட்டு போங்க, அவ்வளோதான் சொன்னார். லைக் ஸோ நான் சொல்கிறது வந்து 90s ஒரு அப்பா ஒரு பையனை கவுன்சிலிங் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறது இன்னைக்கு வரைக்குமே. கவுன்சிலிங்னா நம்ம வந்து திங்க் நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஏதோ தப்பான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம் இல்லையா. சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போனாங்க, அவர் வந்து என்னை எழுதி தர சொன்னார். ஸோ எழுதி கொடுத்தா அவர் சொன்னார், நல்ல நாவல் மாதிரி எழுதிங்கன்னா சார், அவன் ரைட் ஆகிட்டான் சார், விட்டுருங்க. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேபி எது ஒன்றுமே ரீசன் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி ரீசன் டு டூ எனி திங் இன் மை லைஃப். நான் அதுக்கு பின்னாடி யோசிச்சு பார்த்தா காரணமே எல்லாருமே சொல்லுவாங்களோ, டு அப்ஸ்டாண்ட் யூ நீட் சம் ரீசன்ஸ். ஐ டென்ட் ஹேவ் எனி ரீசன். மேபி போர்டம் சொல்லலாம், இல்லை மொனாட்டனஸ் சொல்லலாம், இல்லை அதுவும் கூட இல்லை, ஏதோ ஒன்று லைக் மேபி ஒரு சின்ன எஸ்கேபிசமாக கூட இருக்கலாம். இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் வைக்கணும், சரியா போகலாம். இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் தப்பித்தல நம்ம இன்னுமே அந்த மைண்ட் இருக்கு. ஓகே, நம்ம ப்ராமிஸ் இப்படியே தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லி தூங்கி இப்படி போஸ்ட்போன் பண்றது, இது வந்து என்னுடைய ஸ்வபாவம்னு நினைக்கிறேன். அது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். சப்போஸ் என் பையன் எனக்கு நாளைக்கு இதை பார்த்தா ஐம் சேயிங் இட்ஸ் நாட் குட் திங் டு ஃபாலோ. பட் இப்போ நான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. நான் இப்போ ஐம் பிகம் வெரி கான்ஷியஸ். இப்போ நான் என் பையன்ட்ட எப்படி பண்ணணும், இது எங்கள் அப்பா அப்படி இல்லை. லைக் லெட் மீ கோ ஆஸ் ஐ எம். ஒரு காட்டாறு போகிற மாதிரி என்னை விட்டார். அது வந்து அந்த ஜென்ரேஷன் எல்லா அப்பாவும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆனால் இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், we are all very conscious about our kids. ஏன்னா நம்ம என்ன, அவங்க என்ன படிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு நிறைய பதட்டம் வந்துருச்சு. முன்னாடி ரோட்டில் குழந்தைங்க தனியாக ஸ்கூலுக்கு நடந்து போயிடுவாங்க, ஏன்னா டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. இப்போ டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த டிராஃபிக்குள்ளே குழந்தை அனுப்புறப்ப நம்ம வந்து இல்லை நம்ம ஆட்டோவில் அனுப்பிடுவோம், இதில் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்பில் நம்ம we become more insecure. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஐ லவ் மை சன் ஆஸ் மை ஃபாதர் லவ் மீ. பட் என் அப்பா என்னை கட்டி பிடிச்சதில்லை, முத்தம் கொடுத்ததில்லை, நான் எங்கள் அப்பாட்ட சாரி சொன்னதில்லை. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப சுதந்திரமாக இருந்தார், சுதந்திரமான ஒரு சுதந்திரம் கொடுத்த அப்பா இருந்தார். நான் என் பையனை கட்டி பிடிக்கிறேன், அவனை கடிச்சு வைக்கிறேன், 2 பேரும் சண்டை போடுறோம், கட்டி உருள்றோம், வீசி ஐ லவ் யூ டு ஈச் அதர். அவன் கொஞ்சம் ஷை ஆகிறான், அவங்க பெரிய பையனாங்க. பட் ஐ எம் நாட் டெமோக்ராட்டிக் லைக் மை ஃபாதர். ஸோ இன் அ வே ஐ எம் நாட் அ குட் ஃபாதர் லைக் மை ஃபாதர். பிகாஸ் இல்ல ஏன்னா இந்த பையன் வேற மீட் பண்ணல. ஏன்னா நான் ஒரு நல்ல பையனா இருந்தேன், என் பையன் அதுவும் பையன் யாருங்கிறது இருக்குல்ல. பிகாஸ் ஐ நெவர் ஆர்கியூ வித் மை ஃபாதர். ஐ நெவர் ஹேவ் எனி ஆர்கியூமெண்ட் வித் மை ஃபாதர் ஆன் எனிதிங் டில் நவ். அவங்க சொல்ற அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை, ஓகே அப்பா சொல்றாங்க அதான் அப்படி. ஐ டோன்ட். பட் நம்ம பையன்லாம் வந்து முதல் வார்த்தையே வந்து he will try to prove that I'm wrong. அப்போ you have to argue, no I'm right. So அப்படி சொல்லலாம். That's so nice. நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க லாங் பேக், அண்ட் ஐ பின் வெயிட்டிங். அப்போல இருந்து வந்து முன்னாடி எல்லாம் ஆண்களுக்கு வந்து பெண்களை பார்த்துக்கணும், அவங்களுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வச்சிருந்தாங்க. இப்போ இல்ல, பெண்களே அவங்கள பார்த்துக்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது வந்துட்டு ஆமா, அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது, அவங்க எவ்வளவு அழகா அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம். they can just coexist, supporting each other or enabling each other அப்படிங்கிறது இந்த பறந்து போ ஃபிலிம்ல அந்த 2 பேரும் they'll be doing their own thing, but they're constantly ஒரு emotional support இருந்துட்டே இருக்கு, which is very much what is happening. இப்போ நம்ம சுத்தி அப்படிதான் எல்லாருமே இருக்காங்க, முக்காவாசி பேர். முன்ன நம்ம பார்த்த அப்பா அம்மா மாதிரி கிடையாது, ஒருத்தங்க வீட்லயே இருப்பாங்க. அது இப்ப 2 பேரும் வெளில இருக்காங்க, அது நீங்க கெட்டதுன்னு சொல்ல முடியாது. they have to do this. அது வந்து அதை நீங்க உடனே பேட்ரனைஸ் பண்ணி இல்ல இது கரெக்ட் இதுதான் தப்பு அப்படியும் நீங்க அது சொல்லாம மாரல் போலீசிங்கும் பண்ணாம அது ரொம்ப அழகா நீங்க காட்டியிருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் தட். அண்ட் அது பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 2 ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க அதை பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ நம்மளோட பேரண்ட்ஸை நினைப்போமாங்கிறத விட ஐ திங்க் அந்த யங் பேரண்ட்ஸ் அதை பார்க்கும்போது they will connect a lot to that film. நம்ம பேரண்ட்ஸுமே அம்மாக்கள் வீட்டில் இருந்தாலுமே அவங்க அப்பாக்களோட அதிகமாக வேலை பார்த்தாங்க. எவ்வளோ வேலை, they didn't have any time. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து எல்லா வேலையும் பேங்கிங் எல்லாமே அம்மா தான் பார்த்துக்குவாங்க, எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ லைக் அதனால எப்போதுமே 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டில் பொருள் வயல் அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பொருள் வயல் பிரிதல் தலைவனின் இயல்பு மட்டும் இருந்துச்சு. இப்போ பொருள் வயல் பிரிதல் தலைவன் தலைவி 2 பேர்த்தோட இயல்பு இல்லையா.
அண்ட் அதுதானே அது 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 அதை வந்து நம்ம Both of them bring in அது ஒண்ணு. அப்படி positivity. இன்னொன்னு, அவங்க என்னதான் அவங்க குழந்தைய வளர்த்தாலும், அவங்க அப்பாவும் அம்மாவா இருந்தாலும், அவங்களும் they have to do something in their life. They can't just be a Yeah. father and mother. இல்லையா? Yeah. 24 மணி நேரம் ஒருத்தர் எப்படி அப்பா அம்மாவாவே இருக்க முடியும்? They have to go out. They should have friends. They should have They should have their own. இதுல மூன்று உலகங்கள் தானே. ஸோ அதுவும் செய்யலைனாலும் பிரச்சனை தான். ஸோ அது செய்யலன்னா அது குழந்தைக்கும் பிரச்சனை தான். ஏன்னா they become unhappy and they put it on. இந்த படத்துல இந்த 3 பேருமே இந்த படத்துல இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். There's no conflict actually. Yeah. It's a lovable family. Very Very democratic couple and they love their child like anything. அந்த பையனுக்கு அந்த அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இல்லை? எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். There's no reason to upstand. Yeah. There's no reason to have a fight. But there's a conflict. A sweet conflict was there. பறந்து போவாது தான் அந்த குட்டி பையன். ஆக்சுவலாக அது என் பையன், நான் தான். அது ஐம் கம்மிங் டு மவுண்டைன் சொன்னது அது நான் தான். இப்போ என் பையனை நான் மலைக்கு கூப்பிட்டு போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த கதையில் அது கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட நான் பார்த்த அப்பா அம்மா அண்ட் பையங்களில் இருந்து உருவானது தான் அந்த 3 பேரும். இட்ஸ் ஹாப்பி ஃபேமிலி அண்ட் they are not in pain, but they are in pain. They are suffering, but actually they are in a அந்த அந்த வலியும் அந்த வேதனையும் எப்படி ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒன்றா தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் they are not judgmental. அவங்க பையனை வந்து ஜட்ஜ் பண்ணல. அப்போ இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் பேரண்ட்ஸை ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். there's a lot of scale to judge parents. யார் நல்ல பேரண்ட், யார் பேட் பேரண்ட். ஒரு புக் பார்த்தேன் நான், ஹவு டு பிகம் அ குட் பேரண்ட்னு ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அப்படி யாருமே குட் பேரண்டாக பேட் பேரண்ட் ஆக முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும் இல்லையா? யூ கான் எக்ஸ்பெக்ட் தெம் டு நீங்கள் இருக்க மாதிரி நான் இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்க்குறது சரி, உங்களுக்கு சரி. என் குழந்தைய நான் வளர்க்குறது சரி. மேபி உங்கள் குழந்தை கெட்ட வார்த்தை பேசினா நீங்கள் ரொம்ப கோவப்படுவாங்க. நான் என் பையன் கெட்ட வார்த்தை பேசினா ஓகே, நானும் பேசினேன் இந்த வயசில், இன்னும் 2 வருஷம் கழிச்சு அது போயிடும்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து தப்பான பேரண்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் யூ கான் ஜட்ஜ் எனிபடி லைக் தட். ஒவ்வொரு மரமும் தனித்த மரம் மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டும் தனித்த பேரண்ட் தான். அவங்களுக்கு எவ்வளோ வெயில் கிடைக்குதோ அதுக்கேற்ற உயரத்தில் அவங்க வளருவாங்க. எவ்வளோ தண்ணி கிடைக்குதோ அவ்வளோ செழுமையாக அவங்க இருப்பாங்க. ஆனால் அதுக்காக நிழல் தராமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ தே கேன் கிவ் த ஷேடோ டு த லெவல் தட் தே கேன். ஸோ எனக்கு இந்த 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 கதையில் என்ன சொல்றீங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் பேரண்ட்ஸ். எப்படி குழந்தைகளை நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, பேரண்ட்டையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்புறம் இனிமேல் எப்படி நம்ம ஒருத்தர் ஜாதி என்னன்னு கேட்கக்கூடாதோ, மதம் என்னன்னு கேட்கக்கூடாதோ, உங்கள் சம்பளம் என்னன்னு கேட்கக்கூடாதோ, அதே மாதிரி உங்கள் குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கேட்கக்கூடாது. நான் 2 விஷயங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலில் நிறைய என்னென்னமோ சிலபஸ் வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம கேட்டு நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து மேபி ஓகே நான் நல்ல ஸ்கூலில் சேர்க்கல போல இருக்கு, ஐம் நாட் டூயிங் குட் ஆகிடும். ஸோ அதனால் டோன்ட் ஆஸ்க் டு அ பேரண்ட். அது ஒன்று. அப்புறம் நீங்கள் அப்புறம் எல்லாருமே என்ன 12th பாஸ் பண்ணியாச்சு அப்படி யார்ட்டையுமே கேட்காது. நம்ம என்னமோ உலகத்தில் எல்லாருமே புத்திசாலிகள் மாதிரியும், எல்லாரும் 12th எழுதுறதுக்காகவே பிறந்தாங்க மாதிரியும், எல்லாரும் ஸ்கூல் படிக்கிறதுக்காகவே குழந்தைங்களாம் உலகத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரியுமே எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கும். குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக அந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. நம்ம தான் அவங்களை படிக்க வைக்கிறோம். இட்ஸ் நாட் நெசசரி தட் எவ்ரி கிட் ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் த ஸ்கூல். இட்ஸ் நாட் நெசசரி தட் சில பேருக்கு வரவே வராது. ஸ்லோ லேர்னர், ஸ்பெஷல் ஸ்கூல். அவங்கள்ட்ட போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கவே கூடாது. எப்படி ஒருத்தர் பார்த்து இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்குற மாதிரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற மாதிரி, இப்போ என்ன எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, வேலைக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஒருத்தர் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு கேட்குறது, எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னு கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் பொண்ணு இப்போ எந்த காலேஜில் படிக்கிறேன், என் பொண்ணு காலேஜுக்கே போகல. இதை நான் இது அவங்க வந்து ரொம்ப இயல்பாக கேட்பாங்க. ஏன் போல? இப்போ அடுத்த கொஸ்டின் வரும். இப்போ நான் என்ன நினைப்பேன், இதை சொல்கிறதுனால எந்த தீர்வுமே கிடையாது, ரைட்? அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அவங்க வந்து தெரியாமல் தான் இன்னசென்ட்டாக கேட்குறாங்க. பட் தட் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு வந்து அதுக்கு நிறைய லேயர்ஸ் வந்துச்சு. ஐ ஃபீல் தட் வி ஷுட் நாட் ஆஸ்க் எந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேள்விகளை குழந்தைகளை பற்றி யார்ட்டையும் கேட்கறது, இட் வில் ஹியூமிலியேட் த பேரண்ட்ஸ். எனவே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா குழந்தைங்களும் ஒரு மாதிரி கிடையாது, எல்லா பேரண்ட்ஸும் ஒரு மாதிரி கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணணுமோ, எம்பத்தி இருக்கலாம். இல்லை எல்லாத்துக்கும் எம்பத்தி இருக்கு. வி டோன்ட் நோ, அது கேட்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். எவ்வளோ வருஷம் தான் தெரியாதுன்னே சொல்லிட்டு இருக்கோம். இல்லை வி ஆர் ஆக்சுவலி, எனக்கு தெரிஞ்சு நான் யூரோப்லாம் போனேன், அதை விட தமிழ்நாடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்போ படிக்கிற பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. டிரான்ஸ்ஜெண்டர்னா யாரு, ரெயின்போ கலர் என்ன, இது செக்ஸிஸ்ட், ஏன் இது பண்ணக்கூடாது, எது தெரியுது இல்லை கிட்டத்தட்ட. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்டைம்ஸ் இந்த ஜென் சி இல்ல ஜென் ஆல்பா ரொம்ப இவங்க பியர்ஸ் திட்டும்போது லைக் நோ, தே ஆர் ஆக்சுவலி குட். நீங்களாம் தான் வந்துட்டு we have been completely unaware, ignorant நம்ம நிறைய பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் they know what they do செய்றாங்க. அப்ப நான் எப்படி சொல்றேன், எப்போதுமே நம்ம என்ன சொல்றோம், இப்பலாம் அது இருக்கவே முடியாது. ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம மனித இனமே
50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோட பெட்டரா தானே இருக்கும் எல்லா விதங்கள்லயும். அவங்களுக்கு நாம வந்துட்டு இவங்க எல்லாம் இப்படி அப்படிதான் இருக்காங்கன்னு சார். இருக்கும். ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் த ஃபியூச்சர். ஐ பிலீவ் த யங்ஸ்டர்ஸ். அவங்கள்ட்ட இருந்தா நான் நிறைய விஷயங்கள் அன்லேர்ன் பண்ணிக்கிறேன். They have figured out a way to live in their world because நாம உள்ள வரும்போது we never had social media ன்னு ஒரு pressure நமக்கு இல்லவே இல்ல. They have that. So what kind of advice can I give them? They are figuring it out by themselves. அவங்க We can இன்னும் only be there. இல்ல இன்னும் பெட்டர் ஆயிடுவாங்க அவங்க. Yeah. இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல இருந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம் மாறிட்டாங்களா, அந்த வேர்ல்ட்ல இருந்து யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதுல வந்து லைக் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஹாப்பி இது ஷேர், அதுல பெரிய டிபேட் கமெண்ட் இந்த மாதிரி. ஸோ தனி மனித சுதந்திரத்தை எப்படி பேணணுங்கிறத we are all learning now Learning. and in a very fast pace. ஸோ அப்போ ஒரு 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 கற்றல் நடக்கிறப்ப நிறைய விபத்துகளும் நடக்கும். அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதான் இல்லை. we are progressing. வேர்ல்ட் That's இஸ் how we evolve. அஃப்கோர்ஸ் மனிதர்கள் வந்து எப்போதுமே ரொம்ப இந்த உலகத்தை நல்லதாக தான் மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம யங்ஸ்டராக இருக்கப்பவும் நம்ம நல்லா தான், நம்ம அந்த டயத்துக்கு எவ்வளோ ஃபார்வர்டாக இருந்தப்போ இப்போ வர்றாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட என்ன கற்றுக்கினா, இப்போ அசிஸ்டன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் அன்லேர்ன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்படி பார்க்குறது தப்புன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குறது யாராக இருக்காருன்னா, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷர். அவன் சில விஷயம் சார் இப்படி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ மாறி இருக்குல்ல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ குட் டு Definitely. It's good. So I think we've had a very nice conversation, sir. Thank you so much. I don't want to take much of your time. But before signing off, சொல்லணும் கண்டிப்பா பறந்து போ படம் ப்ளீஸ். அவர் சொல்லல, நான் சொல்றேன், ப்ளீஸ் போய் பாருங்க. சச் அ நைஸ் மூவி. பார்த்துட்டு வெளில வரும்போது சந்தோஷமா இருக்கும். அந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்கே அவ்வளோ என்டியரிங்கா ஸ்வீட்டா. ஏட் அவங்க எவ்வளோ எல்லார் லைஃப்லயும் பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் we should move forward. போயிட்டே தான் இருக்கும். எல்லாருமே அப்படிதான் இருக்கும். அது வந்து எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, ஒரு பயங்கரமான தடபடபடான ஒரு விஷயம் இல்லாம பியூட்டிஃபுல்லா அதை எடுத்திருப்பாங்க. இட்ஸ் லைக் ரீடிங் அ நாவல். அந்த மாதிரி இருக்கும் அந்த. இல்ல நல்ல சினிமா மாதிரி தான். ஓ நாவல்னா நம்ம ஊர்ல ஓ அப்படியா? சாரி, நான் ரொம்ப என்ஜாய் பண்றதுனால அப்படி சொல்லிட்டேன். But then it's such a nice movie. Okay, thank you. And we loved it. And last-ஆ how much is this new age? இப்போ நம்ம நிறைய இதை பத்தி பேசிட்டோம். நீங்க இண்டஸ்ட்ரியில ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சீனியரான ஒருத்தரும் கூட, and you've seen so much of it-ங்கறனால கேக்குறேன். from there 2007ல இருந்த மாதிரி இல்ல இப்போ இருக்கிற. நல்லா அது but new you know avenues உள்ள வந்திருக்கு, like marketing, you know, ஒரு படத்தை இது பண்றது, ப்ரெசென்ட் பண்றது, இல்ல அதுக்காக சில விஷயங்கள் பண்றது, கிரியேட் பண்றது ஒரு தனி விஷயம். பட் அதை மார்க்கெட் பண்றது, அதை சுத்தி நம்ம கொஞ்சம் அதை அலங்காரம் பண்ண வேண்டியதும் இருக்கு. அண்ட் இந்த கிரிட்டிசிசம் வரும்போதும் சம்டைம்ஸ் ஹார்ஷாவும் வருது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுமா, இல்ல யூ டோன்ட் மைண்ட் அபௌட் இட்? கண்டிப்பா யார் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஹர்ட் ஆகுமா இல்லையா, இட் வில் எதுக்கு பண்ணாங்கன்னு யோசிப்பீங்களா ஃபர்ஸ்ட் இது. அண்ட் எவ்ரி கிரியேட்டர் சென்சிட்டிவ் இல்லையா. ஆனா அதுக்காக அவங்கள பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. கரெக்ட், சொல்ல முடியாது. இல்ல அப்படி யாரையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதான் ஒரு கலை போதிக்கிறது தான். லெட் தம் எக்ஸ்பிரஸ் வாட் தே ஃபீல். அண்ட் தே கேன் பி ப்ரூட்டல் ஆல்சோ, பிகாஸ் தட் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த படம் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க சொன்னா நம்மள, அண்ட் இஃப் தே சேலஞ்சஸ் இட்ஸ் குட் நான் சொல்றேன். லைக் ரஹ்மான் சார் ஒன்ஸ் சொன்னாரு, யாரோ அவரை பத்தி ஏதோ கமெண்ட் போனப்போ அவர் ஒருத்தங்க கேக்குறாங்க மைக்ல, யூனோ இட்ஸ் a free world, we can see what we want. அது எப்படி நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல. அண்ட் அவருக்கான ஸ்பேஸுக்கு அவர் சொல்றாரு. அது எனக்கு சரியா இருக்குன்னா நான் எடுத்துக்க வேண்டாம் சொல்றேன். லைக் கண்டிப்பா ஒரு விமர்சனம்ங்கிறது ஒரு கலைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஒருவேளை மேபி 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு, அவங்க என்னோட பெட்டரா இந்த படத்தை பாராட்டுறப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். நான் யோசிக்காதெல்லாம் அவங்க சொல்றப்ப நான் வெளியில சொல்றதே இல்லை, நான் என்னோட தான் சொல்லிடுறேன். அப்போ நான் கவனிக்க விட்ட தவறுகளை ஒருத்தர் சுட்டி காட்டுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஐயோ மாட்டிட்டோமே அப்படி இருக்கதான் செய்யும். ஹேப்பன்ஸ். அண்ட் இங்கே சக்ஸஸையும் கொண்டாடுறாங்க, ஃபெயிலியரையும் கொண்டாடுறாங்க இல்லையா. தட்ஸ் த மாடர்ன் வேர்ல்டு. முன்னாடி அது நல்லது தான் நான் சொல்கிறேன். முன்னாடி ரொம்ப கழிவிறக்கத்தோடு இருப்பான், ஐயோ பாவம் இப்போல்லாம் இல்லை, தோத்துட்டாங்க, ஜெயிச்சிட்டா, ரெண்டுக்கும் ஒரே எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ஸோ அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இஸ் ஜஸ்ட் அ ஃபிலிம். மேக்கிங் ஜஸ்ட் அ ஃபிலிம்னா நான் சொல்கிறது பார்க்குறவங்க ஒரு படம் வருது, இந்த வெள்ளிக்கிழமை வருது. இந்த வெள்ளிக்கிழமையோட விமர்சனம் தான் அது இல்லையா. என்னுடைய படங்கள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு கட்டளை தமிழ் வந்த அந்த வெள்ளிக்கிழமையில அந்த படத்தை எல்லாரும் தப்பாக தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ அது பல வெள்ளிக்கிழமைகளை தாண்டியும் அந்த படத்தை யாரும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைகளோட விமர்சனம் இட் மே ஹெல்ப்ஃபுல், இட் மே உங்களை கைட் பண்ணும், உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும், அதெல்லாம் இருக்கும். இட் மே டூ குட் டு யுவர் ஃபிலிம் அண்ட் இட் மே டேமேஜ் யூ ஆல்சோ. பட் இதெல்லாமே உங்களுக்கு தான், உங்கள் படத்துக்கு இல்லை. உங்கள் படம் உண்மையாகவே இஃப் யூ பிலீவ் இன் யுவர் ஃபிலிம் இட் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். அண்ட் அதுக்கு வேற ஒரு கிரிட்டிக்ஸ் ஒவ்வொரு பீரியடில் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய் திஸ் கிரிட்டிசிசம். ஏன்னா அது உங்களை தேர் காலிங் யூ ஃபார் அ வார் ரைட் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பட்
சம்டைம்ஸ் ஹர்ட் பண்ண தான் செய்யும். ஹர்ட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? நம்மனா we are not robots, right? We are human beings and கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு ஹியூமிலியேஷன் நடக்கலாம். அது யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்து ஒருத்தர் பாராட்டி உங்களை அதுலேருந்து வெளில கொண்டு வந்தார். பட் அது ஐ திங்க் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ். இந்த சேலஞ்ச் எடுத்தால் அது சம்மந்தப்பட்ட ஒன்று தான். அதுக்கு நீங்கள் அஞ்சவோ பயப்படவோ அதை யோசிச்சிட்டோ இருக்க முடியாது. லைக் லெட் தம் சே வாட் எவர் ஐ வாண்ட், ஐ நோ ஹூ ஐ எம் அண்ட் ஐ ட்ரைட் மை. நான் இப்படி தான் பார்ப்பேன். நான் என் படத்துக்கு சின்சியராக இருந்தேன். நான் கடைசி வரைக்கும் என்னுடைய லெவல் பெஸ்ட்டை நான் வந்து புத்திசாலியாக இல்லாமல் இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம், எனக்கு மேக்ஸ் எனக்கு இவ்வளோதான் தெரியுமா இருக்கலாம். ஆனால் அது தெரிஞ்ச ஒன்றை நான் முழுமையாக முயற்சி பண்ணேன்னா, இல்லை நான் எங்கேயாவது வந்து நடுவில் கொஞ்சம் நடுவில் ஃபோக்கஸ் போய் வேற அப்படி இல்லை. எனக்கு ப்ரியாரிட்டி படம் பண்ணுறேன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் மை ஃபிலிம். அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இட் மே ஒர்க், இட் மே நாட் ஒர்க், அது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு உண்மையாகவே தெரியாது. அது வந்து நான் எக்ஸ்ட்ரானரி படம் எடுத்தேன்னா சொல்லுவேன். உண்மையாகவே அந்த படம் எப்போ எக்ஸ்ட்ரானரியாவோ ஆர்டினரியாவோ இல்லை கிளாசிக்காவோ மாறினா பார்க்குறவங்க சொல்கிறப்ப தான் மாறும் இல்லையா? பட் ஐ பிலீவ் இன் மை ஃபிலிம். அந்த கான்ஃபிடென்ட்டோட தான் நான் படம் பண்ணுறேன். ஸோ ஐ ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ் ஃபார் எவ்ரி ஃபிலிம். ஸோ அது என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஸோ நான் எப்படி வச்சுக்குவேன்னா, எனி கமெண்ட் இட்ஸ் அபவுட் தட் ஃபிலிம், இட்ஸ் நாட் அபவுட் மீ அண்ட் இட்ஸ் அபவுட் தெம் ஆல்சோ. ஸோ இட்ஸ் ஓகே. அவங்க சொன்னதில் சம்டைம்ஸ் அது நல்ல விஷயம் கிடைக்கலாம். இட் மே ஹெல்ப் யூ. நம்ம ஈகோ அதை அக்செப்ட் பண்ணாமல் வெளியில் சொல்ல மாட்டோம். பட் அஃப்கோர்ஸ் பட் தமிழ் சினிமாவில் எல்லாமே நல்லா தான் இருக்கு. விமர்சனமும் நல்லா இருக்கு. ஐ என்ஜாய் இட். ஒரு ஃபன் வேணும்ல, நீங்க ஃபன். All right, so thank you so much for your time and all the very best. Thank you.